அனைவருக்கும் வணக்கம். பொருள் அறிக. நம்ம தினமும் ஒரு 10 பார்க்கலாம். இதில் கொம்பு. கொம்பு என்றால் கோடு என்றால் கொம்பு. கொம்பு எப்படி இருக்கும்? நேராக இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டில் கோடு, கொம்பு. முருகு. முருகுனா தேன், மனம், அழகு. தேனும் மலையில் தான் கிடைக்கும். மனம் வாசனையாக இருக்கும். அழகு. இது எல்லாமே முருகன் தான் அர்த்தம். முருகனை ஞாபகம் வச்சுக்கிட்டோம். முருகன் எப்படி இருப்பார்? தேன் போல், மனம் போல், அழகாக, நல்ல வாசனையாக இருப்பவர் தான் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்கட்டில் வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். செரு வயல். வயல் எப்படி இருக்கும்? சேராக இருக்கும். அதனால் சிறு வயல். கரிக்குருத்து. யானை தந்தம். கரினா நமக்கு தெரியும் யானைன்னு அர்த்தம். கரிக்கு இன்னொரு பேர், யானைக்கு இன்னொரு பேர் கரின்னு தெரியும். கரி குருத்து. குருத்துன்னா தந்தம். கரி குருத்து. மதியம்னா நிலவு. மதியம் நிலவு. இசை புகழ். இசை புகழ். நெற்றி. புகழ் நமக்கு ஒரு இசை வந்துச்சுன்னா நம்ம அப்படியே புகழ் வந்து பரவிடுது இல்லையா? ஒரு இசை நல்லா டெவலப் ஆகிடுச்சுன்னா பரவும். அது மாதிரி இசை புகழ். நெற்றி உச்சி. நெற்றி உச்சி. கல் மலை. மலை வந்து எப்பவுமே கல்லால் தான் இருக்கும். அதனால் கல் மலை. அடிசில்னா சோறு. அடிசில் சோறு. வெறி மனம். அங்கேயே பார்த்தோம். மனம்னா முருகனும் வரும், வெறினும் வரும். மனம் வெறி. வாசனைனும் வரும், திருமணம்னும் வரும். வெறி.